ஹாய் டார் மிஸ், வெல்கம் டு பர்பிள் கதைகள். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒன் ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் வந்து மை ப்ரொஃபஸர் மை எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ இன்ட்ரோ பார்த்தோம்னா ஹீரோயினியோட இன்ட்ரோ வந்து நீங்கள் ஒரு போல்டான கேரக்டர் தான். நீங்கள் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகேயோட இன்ட்ரோ பார்த்தோம்னா ஜேகே வந்து கோல்டான பர்சன் தான், பட் பாசமாகவும் இருப்பான் அண்டு கொஞ்சம் பொசசிவான டைப்பும் கூட. வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்ப்போம். உங்கள் கிளாஸில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு லாராவும் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. வேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் லாரா? நமக்கு புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வர போகிறாராண்டி. அதுவும் எங்கான ஆளாண்டி. நம்ம கிளாஸ்காரிக தான் பேசிகிட்டு இருந்தாருங்க. என்னமோ பார்க்க ஹாட்டாக இருந்தாரா, அழகாக இருந்தாரா, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாருங்க. நானும் அப்படி யார்டின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவளையே காணோம். எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு பீரியட் அவரோட தான் நினைக்கிறேன் வருவார். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறார் லாரா. என்னடி இப்போ வா? அதுவும் இன்னும் 2 months தானடி இருக்குது நமக்கு. அதுக்குள்ளே இதுக்குடி நியூ ப்ரொஃபஸர் போடுறாங்க. ஆடா நீ வேற. நானே இந்த ஓல்டு ப்ரொஃபஸரை பார்த்து மனசு வெறுத்து போயிருந்தேன். ஏதோ போகிற 2 monthல நாச்சும் ஜாலியாக சைட் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா நீ வேற அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறான். அட் த சேம் டைம் ஒரு பொண்ணு ப்ரொஃபஸர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் லாராவும் அவர் வர பக்கம் தான் பார்த்துட்ருக்கீங்க. லாரா வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் தான் ஷாக்கடாக பார்க்குறீங்க. ஆமாண்டா, நம்ம ப்ரொஃபஸர் ஜேகே தான் வந்துட்டுருக்காரு. நல்ல பிளாக் கலர் டிஷர்ட்டும் கையை டக்கின் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் போட்டுட்டு அழகாக ஹாட்டாக வந்துட்டுருக்காரு. அவரோட டேட்டூலாம் நல்லா ஷோ ஆகுற மாதிரி ஒரே ஒரு புக்கு மட்டும் கையில் கொண்டு வராரு. நீங்கள் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அவரை பார்த்த ஷாக்லேயே ஃப்ரீஸாக இருக்கீங்க. லாரா தான் அவங்கள ஷேக் பண்ணிவிட்டு, ஒயன் ஒயன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? என்ன அவர் அழகில் மயங்கிட்டியா? நானும் தாண்டி, எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு அவள் வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா. நீங்கள் எதுவுமே கவனிக்கலை, ஜேகேவே வச்சுக்கொண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அட் த சேம் டைம் ஜேகேவும் உங்கள் கிளாஸை சர்ச் பண்ணிகிட்ருக்கான், யாரையோ தேடுற மாதிரி. ஃபைனலாக அவனோட தேடல் வந்து உங்கள் கண்ணில் லாக் ஆகுது. உங்களை தான் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நாள் பார்க்காதவங்கள ஒரு ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் ப்ளஸ் கில்ட்டியோடையும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் தான் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் தான் ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் ஜியான் ஜங்கு, உங்களோட நியூ ப்ரொஃபஸர். உங்களோட நேம்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுங்கள், நீங்களே எழுந்திரிச்சு அப்படின்னு கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். எல்லோரும் அவங்கவுங்க நேம் சொல்லிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாரா தான் எழுந்திரிக்கிறா. ஐ எம் கிம் லாரா சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஜேகேவும் எக்ஸைட்மெண்ட்டோடு பார்க்குறவங்களையே, ஐ எம் லீ ஒயன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறீங்க. ஜேகே ஃபேஸு அப்படியே டல்லாகிடுச்சு. பிகாஸ் அவன் வந்து ஜியான் ஒயன் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருப்பான். பட் நீங்கள் தான் அப்படி சொல்லவும் அவனுக்கு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. அப்புறம் அவன் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் அடிக்கடி உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் அதை கவனிச்சுட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லாரா தான் உங்ககிட்ட, ஒயன் ஏண்டி நல்லாவே இருக்க? மார்னிங் நல்லா தானே இருந்த, ஏன் இந்த பீரியடில் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். நத்திங் லாரா, லைட்டாக தலைவலி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் லன்ச் பிரேக்கில் வந்து நீங்களும் லாராவும் எப்போயுமே கேண்டீனில் தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. இப்போ ஓகேவா ஒயன், இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு லாரா கேட்குறா.
அதெல்லாம் வேணாம் லாரா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சடனாக ஜேகே தான் உங்கள் ஆப்போசிட் டேபிளில் உட்கார்றாரு. என்னடி இவர் இங்கே உட்காந்துருக்காரு? எல்லா ஸ்டாஃபும் ஸ்டாஃப் ரூமில் தானே சாப்பிடுவாங்க. ஒரு வேளை புதுசாக வந்திருக்கனால இவருக்கு தெரியலையோ அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்கள் எதுவுமே கண்டுக்கிறாம தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சார், நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? ஸ்டாஃப் ரூமில் தான் எல்லா ஸ்டாஃபும் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு லாரா கேட்குறான். அது எனக்கும் தெரியும், நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து சாப்பிட்லான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா சார்? ஆமாம், இன்னைக்கு நீங்கள் என்ன லஞ்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஜேகேவும் லாராவும் பேசுகிறத பார்த்துட்டு சடனாக எந்திரிச்சு போகிறீங்க. லாரா உங்களை பார்த்துட்டு ஒயன் ஒயன் அப்படின்னு உங்கள் பின்னாடியே வரா. பைத்தியக்காரி, ஏன் நீ சொல்லாமல் கொள்ளாமல் நீ வாட்டுக்கு எந்திரிச்சு வர? நீங்கள் அமைதியாகவே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், என்ன கோபம்? இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு தானே இருந்த, ஏன் அந்த சார் படமும் சடனாக அப்படி இருக்க? சொல்லு ஒயன், என் மேலே எதுவும் கோவமா அப்படின்னு கேட்குறா. நான் எதுக்கு கோவப்படணும்? எனக்கு யாரும் மேலே கோவம் இல்லையே அப்படின்னு சைலண்ட்டாக பதில் சொல்கிறீங்க. ஒரு வேளை நான் ஜேகே சார்ட்டு பேசுகிறது அவளுக்கு கோவமாக இருக்கோ அப்படின்னு லாரா நினச்சிக்கிறேன் மனசுலையே. சரி சரி, கோவப்படாத. அவரை பார்த்தா நல்ல சார் மாதிரி தான் இருக்கார், உனக்கே பிடிக்கலையா அப்படின்னு லாரா கேட்குறா. பார்க்க நல்லவங்களா இருக்கவங்க எல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு நீ அவரை பற்றி பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி ஓகே, கோவப்படாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போகிறீங்க. இப்படியே தாண்டா உங்கள் டேஸ் பாஸ் ஆகுது. டெய்லியும் ஜேகே உங்கள் பின்னாடியே வருவான், உங்களையே பார்ப்பான். ஆனால் நீங்கள் கண்டுக்கிறவே மாட்டீங்க, அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒன் ஃபைன் டே இப்படி தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் லாராவும் கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. லாராவுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வேறு யாரோட ஜாக்சன் தான் அவளோட அண்ணா. ஜாக்சனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி பிடிக்குன்னா, ஒரு ஃப்ரெண்டாக அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கேரக்டரும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட ஜாலியாகவே பேசுவான். அப்படி தான் நீங்களும் லாராவும் கிரவுண்டில் உட்காந்துருக்கும்போது அங்கேருந்து ஜாக்சன் தான் வரான். என்ன ஒயன், எப்படி இருக்க? ஆளையே பார்க்க முடியல, ரொம்ப பிஸி ஆகிட்டியோ அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். இங்கே லாரா இருந்துக்கிட்டு, சார் நானும் இங்கே தான் இருக்கேன், என்னெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதே, வந்தோடனே டைரெக்டாக ஒயன்ட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். குட்டிச்சாத்தான், நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், குள்ளமாக இருந்தால் எப்படி தெரியும்? அதுதான் எனக்கும் ஒன்றுமே தெரியல, நான் என்னமோ ஒயன் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்காளோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். லாராவும் ஜாக்சன் அப்படியே அடிக்க போகிற மாதிரி துரத்துறா. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. தூரமாக இருந்து அந்த சீனை ஜேகே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னமோ தெரியல, கோவமாக வருது. உங்ககிட்ட ஜாக்சன் சிரித்து பேசுகிறது அவனுக்கு கோவமாகவே இருக்குது. அப்படியே கோவத்தில் கையில் ஒரு புக் வச்சுருப்பான். அந்த புக்கை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். ஈவினிங் நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க. ஜாக்சனும் அவனோட பைக் எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடியே ஜேகேவும் அவனோட பைக் எடுத்துகிட்டு போகிறான். போனவன் அந்த பைக்கு ஜாக்சனோட பைக்கை லைட்டாக தட்டிட்டு போகிறான். பதிலுக்கு ஜாக்சன் கத்திட்டு இருக்கான். டே யாரா அது, என்னடா கண்ணு தெரியுமா தெரியாதா, பைக் அப்படி தான் ஓட்டிகிட்டு போவியா அப்படின்னு கத்தி திட்டிகிட்டு இருக்கான். வேணுக்குன்னே ஜேகே பைக்கை நிப்பாட்டிட்டு, டே என்ன எது கத்துற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிட்டான். இதை எதிர்பார்க்காத ஜாக்சனும் திருப்பி பஞ்ச் பண்ண வரான்.
பட் அவனை அடிக்கவே விடலை. இவனே சேர்த்து நல்லா மூஞ்சிலே நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு அவன் பாட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஜாக்சனுக்கு வந்து ஃபேஸ் தெரியல. பிகாஸ் மாஸ்க் அவன் போட்டிருக்கனால ஃபேஸ் தெரியல. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க, ஃபுல்லாக மூஞ்சியில் காயமாக இருக்குது. என்னாச்சு ஜாக்சன், ஏன் ஃபேஸில் இவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் இல்லை ஓயம், ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். என்னடி லாரா ஆக்சிடெண்ட்டுன்றான், பட் அவன் ஃபேஸ் பார்த்தா யாரோ அடித்த மாதிரில இருக்குது. எனக்கும் அப்படி தாண்டே இருந்துச்சு. அதனால தான் நேற்று அவன்கிட்ட கேட்டேன் என்னாச்சுடா அப்படின்னு. எதுவுமே அவன் சொல்லவே மாட்டேன்ட்டான். சரி விடு, எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். என்னடி இவ்வளோ சில்லாக பதில் சொல்கிற? பின்ன நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ ஓவராக வாய் எங்கேயாவது விட்டுருப்பான், அதான் யாராச்சும் அடிச்சிருப்பாங்க. அப்பாவும் திட்டினாரு, அம்மா தான் ஒரீடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரி தானே நடந்துகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட எந்த பசங்களும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, ஏனே தெரியல. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, மறுநாளே பெருசாக கண்டுக்கிறாங்க போயிடுவாங்க. ஸோ நீங்களும் இது நார்மலாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. இன்னும் 2 மந்த்து தானே இருக்குது, யாரும் பேசினா என்ன பேசலான்ட்டா என்னன்னு பெருசாக கண்டுக்கிற மாட்டீங்க. இதுக்கு இடையில ஜேகே வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ வந்திருப்பான். நீங்கள் அவனை கண்டுக்கவே மாட்டீங்க, அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஜேகே அப்படின்னே சொல்லி தட்டி கழிச்சிடுவீங்க. உங்களுக்கும் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 1 வீக் தாண்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேர்வெல் டே கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த டேட் குறிச்சிருப்பாங்க. அந்த டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சிஸ்டர்ஸ் யாருனாச்சும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் லாரா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஓயன், சாரீ தானே கட்டிட்டு வர, என்ன கலர்னு சொல்ல, அதுக்கு மேட்சாக நானும் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போவோமா? ஓகே லாரா, நானும் ஷாப்பிங் போகணுன்னு தான் இருந்தேன், நம்ம 2 பேரும் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி தாண்டா உங்களுக்கு ஃபேர்வெல் டே வருது. இங்கே ஜேகே சைட் பார்த்தோன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. எப்படியாச்சும் ஓயன்கிட்ட இதை பற்றி பேசணும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னாவது சரி பண்ணிடும். அதே மாதிரி அவள் கூட சேர்ந்து வாழணும். இல்லை, புதுசாக அவள் கூட நான் ஒரு வாழ்க்கையை தொடரணும். என் ஏஞ்சலை இவ்வளோ நாள் பிரிஞ்சதே போதும், இன்றைக்கி தான் அது கடைசி நாளாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அவள் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கா அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக. இங்கே லாரா தான் அவங்கள வீட்டிலேருந்து ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வந்திருப்பான் காலேஜுக்கு. நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போகிறீங்க. ஆடிட்டோரியத்துக்கு நீங்கள் லாராவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு ப்ளேஸில் நீங்கள் லாராவும் உட்காந்துருக்கீங்க. தூரத்துலேருந்து வந்த ஜேகே தான் அவங்களே பார்க்குறான். சடனாக அவங்கள பார்த்துட்டு உங்கள் கையை பார்க்குறான். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்கள் ஒரு குழந்தைய கையில் வச்சிட்ருப்பீங்க, அந்த குழந்தை அப்படியே தூங்கிட்டுருக்கும், கையிலையே வச்சு ஆட்டி கொடுத்துட்ருப்பீங்க. இதை பார்த்த ஜேகேக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். இவ கையில் என்ன குழந்தை இருக்குது, யாரோட குழந்தையா இருக்கும்? லாராவுக்கும் கல்யாணம் ஆகலை, வேறு யாரோட குழந்தையா இருக்கும்? ஒருவேளை யாராவது குழந்தைய வச்சிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ? ஆனால் அந்த குழந்தை இதுக்கு இவ போட்டிருக்க கலர்லேயே ட்ரெஸ் போட்டிருக்கு. அப்படி இப்படின்னு இவனுக்கு 1000 தாட்டு மனசுக்குள்ளேயே ஓடுது. அட் த சேம் டைம் அவனுக்கு இன்னொன்று தோணுது. ஒரு வேளை யாராவது குழந்தைய வச்சுருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் அவன் வச்சுருப்பான் அப்படின்னு அவனே நினச்சிக்கிறான். அப்புறம்தான் திருப்பி அவங்க ஃபேஸை பார்க்குறான். நான் எதையும் நினச்சிட்டு அவன் இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்கதை கூட பார்க்கல அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்புறம்தான் உங்களை நோட் பண்ணுறான். நீங்கள் ஒரு க்ரீன் கலர் saree தாண்டா வியர் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்துட்டு பையன் மெஸ்மரைஸாக நிற்கிறான். நீங்களும் அவனை நோட் பண்ணுறீங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான். உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் உங்களோட ப்ளவுஸ் வந்து அதே சேம் ப்ளூ தான். எப்படி இது மேட்ச் ஆச்சு? ஒருவேளை இவன் பார்த்துருப்பானோ, இல்லை இது எதாச்சியாக நடந்ததோ அப்படின்னு நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க. அவன் வச்ச கண் வாங்கவும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தான் குழந்த அழுகுறான்னு எந்திரிச்சு வெளியே போகிறீங்க. அழுகக்கூடாது ஜோஜோ, இங்கே பாரு அழுகாத, அங்கே பாரு நாய்க்குட்டி இருக்குது பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிச்சிட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடியே தான் லாரா வந்திருப்பா. ஏண்டி ஜோஜோ அழுதுகிட்டே இருக்கான், பாலெல்லாம் கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் கொடுத்துட்டேன்டி, ஏன் அழுகுறான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் இருந்த பிளேஸ் பார்த்து ஜேகே ஆளை காணோன்னு உங்கள் பின்னாடியே வெளியே வந்திருப்பான். நீங்கள் ரொம்ப அழுகுறான்னு சொல்லிட்டு தூரமாக கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. பின்னாடியே வந்த ஜேகே லாராட்ட தான் கேட்பான். லாரா, சொல்லுங்கள் சார். ஆமாம், ஒயன் கையில் இருக்குது யாரோட குழந்த அப்படின்னு கேட்குறான். இது என்ன சார் கேள்வி, ஒயனோட குழந்த தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜேகேக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னது ஒயனோட குழந்தையா அப்படின்னு ஷாக்கில் கேட்குறான். அவன் கண்ணிலலாம் லிட்ரலி தண்ணீர் வந்துருச்சு. உடனே அந்த பிளேஸை விட்டு போகிறான். இவர் என்ன இப்படி ஓடுறாரு? ஆமாம், இவருக்கும் ஒயனுக்கு என்ன தான் சம்மந்தம்னு தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி ஒயன்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு லாரா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. ஒயனும் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு லாரா கிட்ட தான் வரா. ஒயன் குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டா லாரா. உள்ள ஆடிட்டோரியத்தில் சவுண்டாக இருந்துச்சுல, அதுதான் கத்திருப்பான் போல். இப்போ தூங்கிட்டான். சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நான் எப்போலேருந்தும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ இன்னைக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத. என்ன விஷயம் லாரா? உனக்கும் ஜேகே சாருக்கும் என்ன சம்மந்தம்? நான் அதை லிட்ரலி அவர் வந்ததுலேருந்து கேட்குறேன். நீ என்கிட்ட கொஞ்சம் கூட ஆன்சர் பண்ணல. தயவு செஞ்சு இப்போனாவது சொல்லு. நீ என்னை உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சேன்னா இப்போனாச்சும் சொல்லு அப்படின்னு லாரா கேட்குறான். வயனும் வேறு வழி இல்லாமல் சொல்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போடாண்டா. ஒயனுக்கும் ஜேகேக்கும் தான் நாளைக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நைட்டு ஜேகே ஒயனை பார்க்கலான்னு அவர் ரூமுக்கு வரான். ஒயன் அவர் ரூமில் அழுதுட்ருக்கான். பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி இருக்கான். இதை பார்த்துட்டு ஜேகே வெளியவே நின்றுக்கிட்டான். ஜெஸ்ஸி, நான் வேணான்னு சொல்லியும் எங்கள் அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. நான் அது எப்படி சொல்லுவேன்? என்னோடய கனவு, லட்சியம் எல்லாமே இந்த கல்யாணத்துக்கு மூலமாக பறி போகுது. என்னடி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி எப்படி சொல்கிற? இதை நான் எங்கள் அம்மா கிட்டே எப்பயும் நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கொஞ்சம் கூட என் பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கான். இது மட்டும் கேட்டுட்டு ஜேகே அந்த இடத்த விட்டே போயிட்டான். வயன், நிஜமாவே சொல்லு, உனக்கு அவர் பிடிக்கலையா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ஜெஸ்ஸி. ஆனால் எனக்கு படிக்கணுன்னு தான் ஆசை. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் படிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அம்மா தான் என்னை டைம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஒயன், உனக்கு தான் அவரை பிடிச்சிருக்குல்ல, நீ சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிடுவார். உனக்கு பிடிச்சத அவர்கிட்ட சொல்லு. நான்
காலேஜ் போகணும், எனக்கு படிக்கணும்னு சொல்லு. எனக்கு அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. உன்னோட பக்கத்தை நீ சொல்லு. கண்டிப்பாக அவர் ஒன்று புரிஞ்சுக்கிருவாரு. எனக்கும் அதுதான் லாஸ்ட்டு ஹோப்புன்னு தோணுது. அவர் பார்த்துக்க நல்லவர் மாதிரி தாண்டி தெரியுறாரு. அதனாலேயே என்னவோ நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்குடி அழுதுட்ருக்க? எனக்கு தெரியல. நாளைக்கு விடிஞ்சா மேரேஜு. உன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்ட ஜேகேக்கு மனசு நொறுங்கி போயிடுச்சு. பிகாஸ் ஹீ லைக்ஸ் யூ. உங்களை அவர் பொண்ணு பார்க்க வரும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் தான் வேகமாக மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருவேளை நான் தான் அவளை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணுறேனோ, என்ன அவளுக்கு பிடிக்காமையே போயிடுமோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் போக போக உங்களை பிடிக்க வச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கி உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடக்குது. நீங்களும் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி எப்படின்னாச்சும் அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்புறீங்க. ஜேகேக்கு அம்மா மட்டும்தான்டா. அவங்களும் உங்ககிட்ட நல்லா தான் நடந்திருப்பாங்க, நல்லா தான் பேசியிருப்பாங்க. அவங்க தாண்டா அவங்கள ரூமுக்கு பால் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. நீங்கள் ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது பெட்டில் அவர் தூங்கிட்டுருக்காரு. என்ன இவர் தூங்கிட்டுருக்காரு? இவருக்கு இன்றைக்கி என்ன நாளுன்னாவது தெரியுமா தெரியாதா? ஃபஸ்ட் நைட்டில் போய் யாருனாச்சும் தூங்குவாங்களா? அட்லீஸ்ட் பேசக்கூட இல்லை அப்படி நீங்களே மனசில் நினச்சிக்கிறீங்க. சரி, வேறு வழி இல்லை, நம்மளும் போய் தூங்குவோம் அப்படின்னு அவர் பக்கத்துலேயே தூங்கிடுவீங்க. மார்னிங் நீங்கள் தாண்டா ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜேகே அழகாக தூங்கிட்டுருக்காரு. உங்களையே அறியாமல் அவரை ரசிச்சிட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த பன்னிக்குட்டி. வெளியே பார்க்க தான் கரடு முரடான ஆளாட்டம் இருக்குது, ஆனால் தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்களே கொஞ்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே முளைக்க போகிறாரு. நீங்கள் டக்குன்னு படுத்துட்டீங்க. என்ன இவனா தூங்கிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த போர்வை இருக்கும், அதை எடுத்து மாற்றி விட்டுட்டு போகிறாரு கீழே. நீங்களும் இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே. நேற்று என்னடானா ஃபஸ்ட் நைட் அதுமா தூங்கிட்டுருக்காரு, இன்றைக்கி என்னடானா எழுப்பாமல் கூட போகிறாரு. என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரா இல்லை எப்படி அப்படின்னு நீங்களும் மனசில் குழப்பமாக இருக்கீங்க. நீங்களும் எந்திரிச்சு குடிச்சு முடிச்சுட்டு கீழே போகிறீங்க. அங்கே உங்கள் அத்தை தான் சமைச்சிட்ருப்பாங்க. என்னம்மா ஏன் நேற்று நைட்டு எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா போச்சு, உங்கள் பையன் தான் தூங்கிட்டாரே அப்படின்னு நீங்களும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நல்லா போச்சு அது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா, இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் ஜேகிட்ட கொடு அப்படின்றாங்க. சரித்த அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு போய் ஜேகேட்ட கொடுக்குறீங்க. ஜேகேவும் காஃபியை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு கோல்டு ஃபேஸில் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ கோல்டாக ஃபேஸ் வைக்கணும்? சிரிச்சுட்டே பேச மாட்டாரா? என்னம்மா இது, ஒரு சிடு மூஞ்சிக்கா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நீங்களும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே தாண்டா அந்த டேஸ்லாம் போகும். ஜேகே அவங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். என்னன்னா என்ன அவ்வளோதான் பேசுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். நானும் பேச வரேன்னு நினைக்கிறேன், அவர் பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு உங்களுக்கே மனசுக்குள்ளே இருக்கும். ஒரு வேளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாரா இல்லை இவரும் அம்மாவோட கட்டாயத்தினால தான் கல்யாணம் பண்ணாரா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. இப்படியே உங்களுக்கு 3 மந்த்து பாஸ் ஆயிரும். உங்கள் அத்தை தான் ஒரு நாள், என்னம்மா ஒயன் தலைக்கெல்லாம் கரெக்டாக ஊற்றுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஊற்றுறேன். என்னம்மா அப்படி சொல்கிற? என்ன எப்படி சொன்னேன், நீங்கள் தான் ஊற்றுறீங்களான்னு கேட்டீங்க.
நானும் ஊத்துறேன்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. என்னம்மா கல்யாணமான பொண்ணு, இது கூடயாம்மா புரியாது அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்த எதனாச்சும் தெளிவாக சொன்னால் தானே புரியும். சும்மா பேசுனீங்கன்னா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்குறீங்க. என்கிட்ட என்ன சொன்ன? நல்லா சந்தோஷமாக தானே இருக்கோன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி தலைக்கு ஊத்துற? ஏத்த சந்தோஷமாக இருந்தால் தலைக்கு ஊற்றக்கூடாதா அப்படின்னு புரியாத மாதிரியே கேட்குறீங்க. சோ படித்த பிள்ளைன்னு தான் பேர். சொல்கிறதுக்கு என்னன்னே புரியாமையே பேசுது பாரு இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு தலையில் அடிச்சிட்டு. சரிம்மா, நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்ககிட்ட கேட்குறேன். மாசமாக இருக்கியா இல்லையா? ஏதோ நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது மாசமாக இருக்கியா இல்லையாவா? என்கிட்ட மட்டும் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுக்கு உங்கள் பையனில் இதாகணும் அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதெல்லாம் இப்போ இல்லத்த அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அத்தை இன்னொரு விஷயமும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஜேகே உங்ககிட்ட முகம் கொடுத்து கூடயே பேசாமல் இருக்கிறது, என்னென்னா என்னன்னு இருக்குது, இந்த நியூலி மேரிட் கப்பல் மாதிரியே நடந்துக்கிறாமல் இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு வேளை ஜேகேக்கு நான் தெரியாமல் இந்த பிள்ளையை கட்டி வச்சுட்டேனோ, ஒரு வேளை பிடிக்கலையோ அப்படின்னு அவங்களே மனசில் நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள்கிட்டே குத்தம் கண்டுபிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்களும் பதிலுக்கு பதில் பேசிடுவீங்க. பட் மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்கும். ஒன் டே இப்படி தாண்டா உங்கள் அத்தை திட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க ரூமில். இந்தாம்மா ஒயன், நான் எங்கள் அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், பையன் வந்தால் சொல்லிடு. நான் சொன்னான்னு ஃபோன் பண்ணேன், அவன் என்னமோ எடுக்கலை, நீ சொல்லிடு சரியா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க, ஒரு வேளை ஜேகேவுக்கு என்னை பிடிக்கலையோ அதுதான் அவங்க அம்மாவும் நினைக்கிறாங்களோ. அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணணும்? என்னை பிடிக்கும் தானே நினச்சி, ஒரு வேளை என்னை பிடிக்கலையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்து 3 மாதத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்னும் அன்பாக பேசவே இல்லை. ஏதோ ரோபோட் மாதிரி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அவ்வளோதான் கேட்குறாரு. பாசமாக ஒரு வார்த்தை கூட பேசலை. நானே அவர்கிட்ட பேச போனாலும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. என்ன கடவுள், எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நான் எதுவும் தப்பாக நினைக்கிறேனா, இல்லை அவருக்கு எதுவும் ஒர்க் ப்ரெஷர் அப்படி இருக்காரா அப்படின்னு நீங்கள் 1000 தாட்ஸை மண்டைக்குள்ளே போட்டு குழம்பிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு வந்து ஒர்க்கில் ஒரு டென்ஷன்ட்டு குடிச்சிட்ருப்பார். நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. நல்ல மழையில் வேற குடிச்சிட்டே நனைஞ்சிட்டு வராரு. அப்படியே டோரை தட்டுறாரு. வயன் வயன் அப்படின்னு டோரை ரஃபாக தட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பெட்டில் படுத்துட்ருப்பீங்க. சடனாக சவுண்ட் கேட்டு எழுந்திரிச்சிட்டு, என்ன இவரா, எதுக்கு இப்படி தட்டுறாரு டோரை, அதுவும் என் பேரை சொல்லி இவ்வளோ கோவமாக தட்டுறாரு அப்படின்னு நீங்களும் பெட்லேருந்து எழுந்திரிச்சு கீழே போகிறீங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா குடிச்சிட்டு மலையில் நனைஞ்சிட்டு ஜேகே நிற்கிறாரு. உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஜேகே, குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நீங்கள் பேசுகிற எதுவுமே கண்டுக்கல. அப்படியே உங்களே ஒரு லுக்கு விட்டுட்டு உங்கள் மேலே சாஞ்சிக்கிறாரு. ஜேகே எந்திரிங்க, ஜேகே வெயிட்டாக இருக்கீங்க, ஜேகே எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் தட்டு தர மாதிரி அவரை சோஃபாவில் உட்கார வச்சிடுறீங்க. என்ன ஜேகே தலையில் ஈரமாக இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து அவர் தலையை துவட்டுறீங்க. ஜேகே பாதி போதையில் இருந்துட்டு உங்களை அப்படியே இழுத்து மடியில் உட்கார வச்சிடுவான். என்ன ஜேகே பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் சடனாக கேட்குறீங்க. அப்படியே அவங்கள பேச விடாமல் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். என்ன ஜேகே பண்ணுற, நீ போதையில் இருக்க, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்க.
ஜேகே காதுலயே வாழ அப்படியே உங்கள தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான். ஜேகே விடு ஜேகே, எதுக்கு என்ன தூக்குற, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் டேப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதுவுமே அவன் கண்டுக்கலாம். அவன் வாட்டுக்கு தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறான். அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். உங்களுக்கு ஒரே ஷாக்காக போயிடுச்சு. எதுக்கு இவன் தேவையில்லாமல் இப்படி பண்ணுறான்? ஃபஸ்ட்டு இவன் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை. சடனாக அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க காதுகிட்ட வந்து "Baby girl, I love you" அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹாப்பி டியர்ஸோடு அவனை பார்க்குறீங்க. அந்த நைட்டே உங்களுக்கும் ஜேகேக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. மார்னிங் நீங்கள் தான் வேக் ஆகுறீங்க. போய் குளித்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. ஜேகே இன்னமும் தூங்கிட்டு இருக்கனால நீங்கள் கீழே காஃபி போட போயிடுறீங்க. ஜேகேக்கு முழிச்சு பார்த்து நடந்ததெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் உங்கள்கிட்ட கன்ஃபஸ் பண்ணது மட்டும் லைட்டாக ஞாபகம் வந்திருக்கும். அப்படியே அதை நினச்சி சிரிச்சுட்டு அப்படி கிளம்புறாரு. நீங்களும் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஜேகே வராரு. உங்களுக்கு அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஜேகே, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தான் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இல்லை ஒயன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃப்டர்நூன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டு கிளம்புறான். என்ன இவர் நேற்று நடந்தது எதுவுமே நினச்சி பார்க்கலையா அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. உங்கள் அத்தையும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. ஒயன்னு உங்களை கூப்பிட்றாங்க. சொல்லுங்க த, இங்கே வாமா, இங்கே வந்து கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அங்கே டேபிள் மேலே ஒரு நோட்டீஸ் மாதிரி வைக்கிறாங்க. நீங்களும் கன்ஃபியூஸ்டாக அந்த நோட்டீஸையும் அவங்களையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. எனக்கு புரியுதுமா, நீ என்ன கேட்க போகிறீங்க. காரியம் என்னை நீ மன்னிச்சிக்கோமா. நான் தான் என் பையனை உனக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக ஆச்சு. அவனுக்கு வேறு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலம்மா. ஆனால் உன் கூட அவன் வாழலைன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுமா. அதனாலேயோ என்னமோ தெரியல, உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னான். உங்களுக்கு இதை கேட்டு கண்ணில் டியர்ஸாக வருது. நீயும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த டைவர்ஸ் நோட்டில் சைன் பண்ணிருமா. அவன் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சுட்டு தாம்மா போயிருக்கான். நீயும் சைன் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், என் பையன் வாழ்க்கையும் நல்லாயிருக்குமா. உங்களுக்கு இதை கேட்டு மனசு அப்படியே சொக்குநூறாக உடஞ்சிருச்சு. நீங்கள் மனசுக்குள்ளேயே என்னது டைவர்ஸ், அந்த நோட்டீஸில் அவரும் சைன் போட்டாரா? முந்தானேத்து வரைக்கும் இந்த நோட்டீஸ் கொடுத்து நீ சைன் போடு, டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஆனால் நேற்று தான் என் வாழ்க்கையில் ஏதோ வெளிச்சம் வந்ததுன்னு நினச்சேன். இப்போது அது ஒரே தான் இருட்டாக்க நினைக்கிறீங்களே அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை தான் அவங்கள ஷேக் பண்ணிவிட்டு, அம்மா ஒயன், எனக்கு புரியுது, பட் என்னோட பையன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்ப வாரிசும் எனக்கு முக்கியம்தான். எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன், அவனோட வாரிசை பார்க்காம கண்ண மூடிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குமா. எங்கே ஒன்று பிடிக்காம அவன் எனக்கு குழந்தையும் வேணாம் எதுவும் வேணான்னு அப்படியே இருந்துட்டானா பெத்த மனசு என்னாகும் நீயே நினச்சி பாருமா. உனக்கும் பையன் இருந்து இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கும் இந்த மாதிரி நடந்தால் உனக்கு புரியுமா. ஆரம்பத்தில் எனக்கும் உன்னை பிடிச்சதுமா, அதே மாதிரி தான் என் பையனுக்கும் பிடிக்கும்னு நினச்சேன்.
என்னன்னு தெரியல, அவனுக்கு உன்னை பிடிக்கல. உன்னை பார்த்தாலே பார்க்காத மாதிரி போகிறான். ஒரு அம்மாவா அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனோன்னு எனக்கு மனசு பூரா வலிக்குதுமா. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோமா. உனக்கும் வேற நல்ல வாழ்க்கை அமையுமா. உனக்கு இதுக்கு பதிலாக காசு ஏதாவது வேணும்னா சொல்லு. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு மனசு அப்படியே வலிக்குது. அந்த நோட்டீஸில் நீங்கள் சைன் போட்டுட்டு உங்கள் அத்தை மூஞ்சிலே விட்டுறீங்க. காசுக்காக ஒன்றும் உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணலை. நீங்கள் எப்படி உங்கள் பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவுக்காக நான் கல்யாணம் பண்ணேன். மற்றபடி உங்கள் பையன் வாழ்க்கையை கெடுக்கணுமோ உங்கள் பணத்துக்காகவும் நான் இங்கே கல்யாணம் பண்ணலை. உங்களுக்கு எப்படி உங்கள் பையன் வாழ்க்கை முக்கியமோ அதை விட எனக்கு என்னோடய சுயமரியாதை முக்கியம். ஆனால் உங்கள் பையன் இவ்வளோ கோழையாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கூட என்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்குறாரோ இல்லை கொஞ்ச நாள் ஆகுமோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உங்களை வச்சு இவ்வளோ அழகாக காய் நகர்த்துவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இனியும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். உங்கள் பையன் மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்னு மட்டும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்கள் பையன் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்திருப்பீங்க. இந்த அதர் சைட் பார்த்தோன்னா ஜேகேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜேகே சொன்ன மாதிரி உண்மையாகவே அவன் உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். பட் கல்யாணத்துக்கு நாள் அவன் வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு உங்களுக்கு டைம் கொடுக்கணும், உங்கள் மனசை பேசி கலைக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். எங்கே உங்கள் கூட பேசும்போது அவனே அறியாமல் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிருப்பானோ, உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமோ அப்படின்னு யோசிப்பானோன்ட்டு தான் அவனே கொஞ்ச நாள் விலகியிருப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பான். ஸோ அதனால தான் அவங்ககிட்டயே இருந்து தள்ளியே இருப்பான். பட் உங்கள் அத்தை தான் இதெல்லாம் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு எங்கே தன்னோட பையனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி தான் டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணிவிட்டு அவங்களே ஜேகே மாதிரி கையெழுத்து போட்டுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே ஜேகேவுக்கு தெரியாது. அன்றைக்கி நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் ஜேகேவும் வீட்டுக்கு வந்திருப்பான். கையில் ஒரு பேப்பரோட ஹாப்பி ஃபேஸோட உங்கள் பேரை சொல்லி கத்திட்டு வந்திருப்பான். ஒயன் ஒயன் எங்கே போயிட்டா அப்படின்னு கத்திட்டே வரான். இதை பார்த்த ஜேகே அம்மாவுக்கு ஒரு வித ஷாக் ஆயிடுச்சு. என்ன எப்பயுமே அவள் பேரை கூட சொல்ல மாட்டான், இன்றைக்கி என்னடானா ஒயன் ஒயன் வந்து கத்துறான் அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஆமாம், ஒயன் எங்கே போனான்? அவளை ஏன்டா நீ கேட்குற? என் பொண்டாட்டியை நான் கேட்காம வேற யாருமா கேட்பா? இந்த வேர்டை கேட்டதும் ஜேகேயோட அம்மாவுக்கு ஒரு வித பதட்டம் ஏற்படுது. அம்மா சொல்லுமா, ஒயன் எங்கே? ஜேகே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியாமல் கன்ஃபியூஸ்டா, எதுக்குமா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அப்புறம் நடந்ததெல்லாம் ஜேகே அம்மா அவனுக்கு எடுத்து சொல்லவும் அவனுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அங்கேருந்த கண்ணாடி டேபிளில் அவன் கையை வச்சு அப்படியே உடச்சிருப்பான். ஜேகே என்னடா பண்ணுற அப்படி அவங்க அம்மா கண்ணில் தண்ணியோட கேட்பாங்க. அம்மா நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத, நீயே என் வாழ்க்கையை இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படியே கனலாக ரெட்டிஷாக சொல்கிறான். நீங்கள் எங்கே போயிருக்கீங்க என்னன்னு தெரியாமல் அந்த இடம் ஃபுல்லாக தேடுறான். பஸ் ஸ்டாப்புக்கு வரோம், தேடுறான், எல்லா இடமே அவங்கள தேடி பார்க்குறான், ரயில்வே ஸ்டேஷன். பட் எங்கேயுமே நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. இப்படியே தான் உங்களை கொஞ்ச நாளாக தேடிட்டுருப்பான். நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு இடையில வந்து அவங்க அம்மா இவன் இப்படி இருக்கிறத நினச்சி டெத் பெட் ஆயிடுவாங்க. ஸோ அதனாலேயே உங்களை தேடுறது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஜேகே இதனாலேயே ரொம்ப கோல்டான டைப்பாகவே மாறியிருப்பான். அவங்க அம்மா கிட்டேயும் சரியாகவே பேச மாட்டான். லாஸ்ட்டாக அந்த டெத் பெட்டில் இருக்கும்போது தான் ஜேகே ஜேகே அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. இந்த அம்மாவை
மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே அவங்கள இன்னும் தீவிரமாக தேடியிருப்பான். அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அவங்க ஃப்ரெண்டு ஜெஸி ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அவளை தேடி கண்டுபிடிக்கும்போது தான் அவள் சொல்லியிருப்பா, எனக்கு எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஆனால் அவளுக்கு கேரளாவில் ஏதோ இடுக்கியில் ஒரு வேளை அங்கே தான் சேர்த்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா அவள். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்கள தேடி வந்திருப்பான். ப்ரொஃபஸராகவே உங்களுக்காக வரணுன்றதுக்காக தான் அந்த 2 மந்த்லேயே வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவும் கொஞ்ச நாளில் இறந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் இங்கே தனியாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பையனும் பிறந்திருக்கும். பட் இது ஜேகேக்கு தெரியாது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு குழந்த பிறந்தது, அது எதுவுமே ஜேகேவுக்கு தெரியாது. இந்த பக்கம் ஜேகேவை பார்த்தோன்னா, ஒரு வேளை அவன் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டாலோ, என்னை மறந்துட்டாலோ, எப்படி ஒயன் என்னை நீ மறந்த? உனக்காக ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு தோணலைல? அட்லீஸ்ட் அன்னைக்கு நீ என்கிட்டனாவது பேசியிருக்கலாம்ல? இல்லை நான் உனக்கு ஃபோன் அடித்த போதுனாவது எடுத்துருக்கலாம்ல? ஆனால் ஒன்று, இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான், இதில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படி அவன் மனசுலேயே நினச்சிக்கிறான். இந்த பக்கம் இந்த கதையை கேட்ட லாராவுக்கு தலையே சுற்றிடும் போல். என்னடி சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா? அப்போ நம்ம ஜோஜோட அப்பா ஜெய்கே தானா? நான் நினச்சேன்டி அவரை மாதிரியே பல்லு இருக்குது, அவரை மாதிரியே ஃபேஸ் இருக்குது, கண் இருக்குன்னு. பட் உனக்கு தான் அவர் பேரை சொன்னாலே பிடிக்காதுன்னு நான் தான் சொல்லாமே இருந்தேன். எப்படியோ போ, ஃபேமிலி ரீயூனிட் ஆக போகுது அப்படின்னு அவசரித்து பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு இதை கேட்டு கோவமாயிருச்சு. என்ன ஃபேமிலி ரீயூனிட்? அதெல்லாம் கனவுலே நடக்காது லாரா. எப்போ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாரோ, இனிமேல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் குழந்தைக்கு அம்மா மட்டும்தான், அப்பாவும் நான் தான். நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ மேலே சத்தியம் பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானதுன்னா நீ இப்போ சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குறீங்க. லாராவும் சத்தியம் பண்ணுறா. பட் ஒரு விஷயம் ஒயன், எனக்கு அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தோணலை. இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ அந்த கல்ப்ரிட் உங்கள் அத்தையாக இருக்குன்னு மட்டும்தான் தோணுது. ஸோ வீணாக உன்னோட லைஃப்பை நீ கெடுத்துக்கிறாத. அந்த மனுஷன் இங்கே வந்ததுலேருந்து உன்னை தவிர இங்கே யாரையுமே பார்த்ததில்ல. உனக்காக மட்டுமே அவர் எவ்வளோ கேர் பண்ணார்னு உனக்கே தெரியும். அந்த மனுஷன் கண்ணில் காதலை தவிர நான் எதுவுமே பார்க்கல. நீ என்னன்னா துரோகம் பண்ணாருன்ற, என்னால் அதை நம்ப முடியல வயன். நீ தேவையில்லாமல் யோசித்து உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறியோன்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இதனால் பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் இல்லை, ஜோஜோவும் தான். வளர்ந்து அவன் அப்பா எங்கன்னு கேட்டால் நீ என்னடி சொல்லுவ? எனிவே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உனக்கு நான் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஜேகேவை நீ புரிஞ்சுக்கிறவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வாட்டுக்கு போகிறான். நீங்களும் அவளையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்புறம் ஃபேர்வெல்லாம் முடிஞ்சிட்டு லாரா தான் உங்களையும் ஜோஜோவையும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறா. அந்த ஃபேர்வெல் அதுக்கப்புறம் முடிகிற வரையும் நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. நீங்களும் தேடி இருப்பீங்க. சரி அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. நீங்கள் இப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு எக்ஸாம்னால இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. வெளியே அந்த ஜாமா இருக்கிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்களும் என்னடான்னு போய் வெளியே பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஹவுஸ் இருக்கும். அங்கே தான் யாரோ வராங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்களும் இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு சேச்சி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்குறீங்க, புதுசாக யாரும் குடி வராங்களா சேச்சி அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா, ஒரு அழகான சேட்டன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் யாருடா அந்த அழகன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அங்கே ஒவ்வொரு பொருளாக இறக்கிக்கிட்டு இருக்கும்போதும், இப்போ அந்த கபோர்டெல்லாம் தூக்குவாங்கள்ல, அது மாதிரி தூக்கிட்டு போகும்போதும் அவரோட உடம்பு தெரியுது, பட் ஃபேஸ் மட்டும் தெரியல. நீங்களும் எட்டி எட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு ஒரே ஆர்வமாக போயிடுச்சு, யார்டா அது, எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னு.
இப்போ தான் அந்த கபோர்டு விலகி போகுது. அவர் ஃபேஸ் தெரிய வரப்போகும்போது ஜோஜோ அங்கே கத்துறான். நீங்கள் உடனே வேகமாக உள்ளே ஓடிட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் நின்று பார்க்குறான் நீங்கள் ஓடுறத. என்னடா அது ஃபேஸை பார்க்குறதுக்குள்ளே உள்ளே ஓடிட்டா அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறாரு. சரி எங்கே போகிறான், ஏற்ற வீட்டு பச்சைக்கிளி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க டோரு நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. யாராக இருக்கும், அதுவும் இப்போவே வந்து தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே பார்த்தா நம்ம ஜேகே தான் கூலிங் கிளாஸோடு நிற்கிறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவனுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும் அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறீங்க. ஹலோ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு அட்ரஸ் எப்படி தெரியும், யார் சொன்னா, இங்கே வந்து என்ன டார்ச்சர் பண்ண போகிறீங்களா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவரை பேசிகிட்ருக்கீங்க. கூல் கூல் பேபி கேர்ள், அமைதியாரு. ஒன்றெல்லாம் நான் தேடி வரல, நான் புதுசாக கூடி வந்திருக்கேன் ஆப்போசிட் ஹவுஸு, அதனால் உன்னை தேடி வந்தேன்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இதை கேட்டுட்டு ஓ எத்த வீட்டுக்கு புதுசாக கூடி வந்தது இவன் தானே அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறீங்க. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல். சரி இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? ஆமாம், நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் படி பால் காய்ச்சி வந்து கொடுக்கணுமா இல்லையா, வீடு புதுசாக வந்துட்டேன், அதுதான் பால் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வியலாக லுக்கு விட்டு பார்க்குறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது, பால் பிடிக்காதா இல்லை நம்ம கல்ச்சர் பிடிக்காதா அப்படின்னு குதர்க்கமாக கேள்வி கேட்குறான். எனக்கு அது ரெண்டு பிடிக்கும், உங்களை பிடிக்காது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறீங்க. அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டு சேச்சி வருவாங்க. என்ன சேட்டை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை சேச்சி, எங்கள் ஊர் கல்ச்சரில் புதுசாக வீட்டுக்கு கூடி வந்தால் பால் காய்ச்சி குடிப்பாங்க, அது கொடுக்க வந்தால் இவங்க நடனம் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன ஏன் நீ உங்கள் கல்ச்சரில் நல்லா மதித்து தானே இருப்ப, அப்புறம் அந்த தம்பிகிட்ட வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு உங்களை பார்த்து அந்த சேச்சி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சேச்சி, முன்ன பின்ன தெரியலட்டின்னா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல வந்து சமாளிக்க பார்க்குறீங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதையும் வாங்கிட்டீங்க. அப்புறம் அவங்க காதுகிட்ட வந்து சொல்கிறான், இந்த வீட்டுக்கு கூடி வந்துட்டேன், அடுத்தது உன் மனசில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களையும் அவங்க ஜஸ்ட்டையும் பார்த்துட்டு போகிறான். நீங்கள் அவள் சொன்னதை நினச்சி ஷாக்காக அப்படியே நிற்கிறீங்க. ஓகேடா மிஸ், நெக்ஸ்ட்டு பாலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுவே ஒன் ஷாட்லேயே முடிச்சிடலாம் தான் யோசித்தேன், பார்த்தா டியூரேஷன் நிறையா வர்றதுனால இன்னொரு பார்ட் போடுறேன், அதாண்ட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை டா மிஸ்.